ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் PMEGP, அதாவது பிரதம மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் கடன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 35% மானியம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 17 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானியமாக கொடுக்குறாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சொல்லிட்டு நம்ம டிக்கில் போயிட்டு நேற்று விசாரித்தோம். அதற்கான ஆடியோ பதிவு எல்லாமே ஒரு வீடியோவை மேக் பண்ணி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இதற்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணணும் சார், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழை அமைப்பது எப்படி சார், அக்ரிகல்ச்சருக்கு கொடுப்பாங்களா ப்ரோ சார், இது எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் உள்ளவங்களுக்கும் அப்ளை பண்ணலாமா சார், ஜெராக்ஸ் ஷாப் வைக்கணும் சார், லோன் கிடைக்குமா சார், இதெல்லாம் பணக்கார அது மாதிரி நிறைய பேர் கறவை மாடு வாங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் வைக்க, அதுக்கப்புறம் திருத்தணியில் வசிக்கிறேன், நான் வந்து ஜவுளி கடை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சார் நான் மளிகை கடை வாங்க வைக்கணும் சார், அதுக்கு கொடுப்பாங்களா சார், அயன் ஷாப் வைக்கணும் சார், அது கொடுப்பாங்களா சார், நான் பருப்பு வகையான மொத்த வகை பருப்பு கொள்முதல் விலை இது வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறேன் சார், நகை கடை வைக்கணும் சார் சொல்லிட்டு பல்வேறு விதமான கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கெலாம் வந்து ஒரு பதிலாக இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி சார் ரெடி பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த வகை தொழிலுக்கு எப்படி சார் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம், இந்த வகை தொழிலுக்கு எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணலான்றது தான் காமனாக பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட்லாம் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அஃபிஷியல் வெப்பேஜ் பிரைம் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இது கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும் காலமு. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் காலத்தை கிளிக் பண்ணிங்கனாக்கா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் நேமு, எவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட், எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க, அதனோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், எப்படி நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணணுன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 247 340 கிட்ட ப்ராஜெக்ட் கிட்ட இருக்குது. ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1 by 1 பார்க்கணும், நீங்கள் கிளிக் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தம் 356 ப்ராஜெக்ட்டு கிட்ட நம்ம கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாடல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்ளை பண்ண பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்ளை பண்ணேன்னா Ctrl+Fன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் கொடுக்குறேன். அதை கொடுத்த உடனே ஃபைன் பாக்ஸ் ஒன்று வரும், எனக்கு சர்ச் இன்ஜின் பாக்ஸு. அப்படி இல்லைன்னா 3 டாட் பட்டன் இருக்கும் மொபைல் ஃபோனில், அதை கிளிக் பண்ணி ஃபைண்டுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இது மாதிரி சர்ச் பாக்ஸ் வந்துடும். இந்த சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அது இங்கிலீஷில் அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்ன டைப் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு டைட்டிலுக்கான லிங்க்கு நான் அதை என் டைட்டில் பேஸ் பண்ணி இருக்கிற வேர்டை டைப் பண்ண போகிறேன். அந்த வேர்ட் டைப் பண்ணோன்னா எனக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும், என்னென்னன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸு எப்படி ஓப்பன் பண்ணலாம், சிப்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், பனானா சிப்ஸ் எப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணலாம்னு கேட்டிருக்கேன். நான் பனானா சிப்ஸு பொட்டேட்டோ சிப்ஸுக்கான ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 3 ப்ராஜெக்ட் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பனானா சிப்ஸில் 2 விதமான இருக்குது, பொட்டேட்டோ சிப்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த சிப்ஸ் வேணுமோ அந்த சிப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ப்ராஜெக்ட் என்னவென்றுமோ அது நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து ப்ளம்பிங் எப்படி பண்ணலாம், ப்ளம்பிங்குக்காக கொடுப்பாங்களா சார், ப்ளம்பிங்குக்கும் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டிக்கும் கொடுக்குறாங்க. ப்ளம்பிங் பண்ணுறதுக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளம்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியும். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோன்றதை டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. 93,000 வரைக்கும் கொடுக்குறாங்க லோனு இந்த ப்ளம்பிங் ப்ராஜெக்ட்டுக்கு. அதே போல் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேமை இந்த ஃபைன் பாக்ஸில் டைப் பண்ணால் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1 by 1 நம்ம பொறுமையாக இருக்க சார், நான் உட்காந்து செக் பண்ண போகிறேன் சார்னு பார்க்குறேன்னா பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கரி ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். பேக்கரி ஒரு ஐட்டம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம என்ன ஐட்டம் நம்ம கேட்குறீங்களோ, என்ன நான் ஜவுளி கடை வைக்க போகிறேன் சார், ஜவுளி சில்க்ஸ்ன்னு போடுங்க, சில்க்ஸு அண்ட் சாரீஸ்ன்னு போடுங்க. இல்லைனா நான் வந்து செப்பல்ஸ் வைக்க போகிறேன் சார், செப்பல்ஸ்ன்னு போடுங்க. அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு மளிகை சாமான் கடை வைக்க போகிறேன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸுன்னு சொல்லி போடுங்க.
உங்களுக்கு பருப்பு மண்டினா டால் ஷாப்ஸ்ன்னு போடுங்க, ஹோல்சேல் டால் ஷாப்னு போடுங்க. நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி வேணுமோ அதை பேஸ் பண்ணி கீவேர்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மொத்தம் 354 ப்ராஜெக்ட் கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அதை பேஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனா ஒரு ப்ராஜெக்டை வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராஜெக்டை எடுத்து பார்க்கலாமா அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 வீலர் மெக்கானிக் ஷாப் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 91,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,51,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 வேக்சினேஷன் வேரலைசேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 வீலருக்கான சப்சிடியும் கொடுக்குறாங்க, வித் லோனும் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நாம் எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வியூன்னு இருக்கும் பாருங்கள். இந்த வியூ ப்ராஜெக்டில் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நம்ம எதனா ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கான வியூ பண்ணி பார்க்க முடியும். அந்த ப்ராஜெக்டை எப்படி வியூ பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 1,51,000 சப்சிடி கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க. அது வியூ ப்ராஜெக்ட்டு கொடுத்தோன்னே PDF ஒன்றில் வரும். காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன் ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் ஃபார் த கவர்மெண்ட் யோஜனா 2 வீலர் ரிப்பேரிங் ஷாப். அதுக்கான ஒரு ப்ரேராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருப்பீங்க. நீங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது, சர்வீஸ் ப்ரொவைடரு. ஸ்கில்டு ஒர்க்கு என்னென்ன நம்ம வாங்க போகிறோம், நம்ம இடத்தோட லேண்ட் வேல்யூ எவ்வளோ, ஷெட் ஒர்க் எவ்வளோ போட போகிறோம், எவ்வளோ பேர் நம்ம ஆளுக்கு வைக்க போகிறோம், எக்யூப்மெண்ட் என்னென்ன வாங்கணும் என்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க PDFல. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கும் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் ஒர்க் எப்படி இருக்கும், ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்றத நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் பேக்கரி கொடுத்துருக்கேன், பேக்கரி ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேக்கரி ப்ராடக்ட்டுக்கான சப்சிடி லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அது என்றது பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன், ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட்டு, எவ்வளோ டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு வந்து இருக்க பாருங்கள். இந்த மாடலில் தான் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை எடிட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்டு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஷெட் ஒர்க் எவ்வளோ போட போகிறோம், அதற்கான மெட்டீரியலுக்கான காஸ்ட் என்ன, இந்த மெட்டீரியலை நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க, எந்த கம்பெனியில் போய் வாங்க போகிறீங்க, எந்த கம்பெனினா எந்த கடையில் போய் வாங்க போகிறீங்க, அந்த கடையில் கொட்டேஷன் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கொட்டேஷன் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மெட்டீரியல்லாம் வாங்க போகிறீங்க, ப்ராஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் என்னென்ன வாங்க போகிறீங்களோ அதுக்கான கொட்டேஷன் வாங்கிக்கணும். அந்த கொட்டேஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு லேபர், நான் அன்ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு லேபர்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட இன்னும் 2 பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான காஸ்ட்டும் போட்டுக்கணும். பர் மந்த் சேலரி வந்து ஒரு 10,000 கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கான காஸ்ட்டு போட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இது எல்லாமே எடுத்து ஒரு கொட்டேஷனாக ரெடி பண்ணிக்கணும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ஒரு கொட்டேஷனோடு சேர்த்து ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு இது கூட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அதாவது தொழில் தொடங்குவதற்கான EID சொல்லிட்டு சர்டிஃபிகேட் இருக்கும். அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் 7 நாள் வந்து 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க மத்திய அரசாங்கத்தின் மூலம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் தான் லோன் கொடுப்பாங்கன்றாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அப்ளை பண்ணுற வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். இதுதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணது. மேலும் தகவல் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.